வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ எல்லாருமே கொரோனா மறுபடியும் பரவ ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேருக்கு கொரோனா பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பயத்தில் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மூளை காய்ச்சல் அப்படின்ற ஒரு டிசீஸ்மே பரவ ஆரம்பிச்சிட்ருக்கு. இதனாலையுமே நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஜாப்பனீஸ் மூளை காய்ச்சல்னா என்ன, இது எதனால பரவுது, இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இதோட சிம்டம்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அதுக்கு டீட்டெயில்டு வீடியோ ஷேர் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்ஃபோ 366. ஏடிஎஸ் மாதிரியான கொசுக்கள்னால டெங்கு, ஜிகா இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கியூலெக்ஸ்னு சொல்லக்கூடிய கருப்பு நிற கொசுக்கள்னால இப்போ ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்னு சொல்லக்கூடிய மூளை காய்ச்சல் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த ஜாப்பனீஸ் மூளை காய்ச்சல்னால பாதிக்கக்கூடிய நபர்களோட கவுண்ட் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஜப்பானிய மூளை காய்ச்சல் முதல்ல ஜப்பானில் தான் கண்டுபிடிச்சனால தான் இதுக்கு ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல மூளை காய்ச்சலால உலகம் முழுக்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 68,000 மக்கள் உயிரிழக்கிறாங்க அப்படின்றத உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதுலயுமே 20% ஆஃப் மக்கள் இந்த ஒரு மூளை காய்ச்சல்னால கண்டிப்பா இறந்துடுறாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம 30% மக்கள் நரம்பு பாதிப்புனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னுமே அந்த ஒரு தரவுல சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பெரும்பாலானோம் இதை பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்லையும் கிராமப்புறங்கள்லையும் தான் இந்த ஜாப்பனீஸ் மூளை காய்ச்சல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதிகமாக பரவுது அப்படின்னும், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சாவூர், அரியலூர், திருவாரூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தென்காசி இந்த மாதிரி பிளேசஸ்ல இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இன்னுமே அதிகமாக இருக்கு அப்படின்னும், குறிப்பிட்ட மாநிலங்கள்ல தான், அதாவது குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சலோட பாதிக்கப்படுவங்க கூடிய கவுண்ட் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் இப்பதான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2022ல இருந்து 2024 இந்த காலகட்டம் வரைக்குமே கிட்டத்தட்ட 306 பேர் தமிழ்நாட்டில் இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதோட பரவல் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா சென்னையில பார்த்தோம் அப்படின்னா 40.5% ஆஃப் மக்கள் இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும், திருவள்ளூர்ல 8.2%, திருவாரூர்ல 6.2%, திருவண்ணாமலையில 5.6%, செங்கல்பட்டுல 4.9%, தஞ்சாவூர்ல 4.6%, விழுப்புரம்ல 6.3%, மதுரையில் 2.6% அப்படின்னு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல்னால பாதிக்கக்கூடிய மக்களோட கவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஜாப்பனீஸ் மூளை காய்ச்சல் பரவல் அப்படின்றது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்பனீஸ் மூளை காய்ச்சலோட சிம்டம்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொசு கடிச்சு 2 வார இடைவேளையில் நம்மளுக்கு ஃபீவர் வர்றது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, பாடி பெயின் இருக்கிறது, ஹெவியான ஹெட்டேக் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தாண்டி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூளை காய்ச்சலுக்கான சிம்டம்ஸுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற சமயத்தில் பெரும்பாலானவங்களுக்கு வலிப்பு வர்றதுக்குமே அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சலுக்கு இது வரைக்கும் செப்பரேட்டாக எந்த ஒரு வேக்சின்ஸுமே கண்டுபிடிக்கல. ஸ்டில் இந்த ஒரு நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய ஃபீவருக்கான மெடிசன் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வருதுன்னா அந்த டைமில் என்ன மெடிசன்ஸ் கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கியூர் பண்ணுறது, கோமாக்கு போகிறாங்கன்னா அவங்கள வென்டிலேட் பண்ணி அவங்கள எப்படி கியூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சலோட ட்ரீட்மெண்ட்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்பராக இது வரைக்கும் இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சலுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கல.
ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜப்பானிய மூளை காய்ச்சல் வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த கொசுக்கள் நைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதோட இனப்பெருக்கம் பண்ணுறதுனால இந்த ஒரு ஜப்பானிய மூளை காய்ச்சலால் அஃபெக்ட் ஆகக்கூடிய எண்ணிக்கைகளுமே வந்து மழைக்காலங்களில் அதிகமாகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து கொசுக்கள் வந்து கடிக்காமல் பார்த்துக்கிறதும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல்ல இருந்து கொஞ்சம் நம்மளை ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் அப்படின்றது பர்சன் டு பர்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது பெரும்பாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் பெரும்பாலும் வந்து பன்னிகள் கிட்ட இருந்தும் பறவைகள் கிட்ட இருந்தும் தான் வந்து பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சில சமயத்தில் பன்னிகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் இருக்கு அப்படின்ற சமயத்தில் அந்த பறவைகளையோ பன்னிகளையோ கொசு கடிச்சு அதே கொசு நம்மளை கடிக்கும் போது தான் இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் வந்து மனிதர்களுக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றுமே சொல்றாங்க. ஸோ மழைக்காலத்தில் கொசுக்களில் வந்து நம்ம கடிக்காம நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஜப்பானிய மூளை காய்ச்சல் பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல டீடைல்டா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்காக மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.